இன்றைக்கி கமருது ரெட் கார்டு வாங்கி போனதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கு. அதில் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசு உடைஞ்சு அழலா செஞ்சுருக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தோம்னா வினோத் தான். ஏன்னா வினோத்துக்கும் கமருதனுக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பாண்டு போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். விக்ரமையும் கமருதுன்னு சொல்லலாம். ஏன்னா கமருதன் சில நேரம் வந்து ட்ரிகர் ஆகி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வினோத் தான் அவருக்கு வந்து அட்வைஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கமருதனுமே வினோத்துக்கு சில விஷயங்கள் வந்து அட்வைஸும் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. அதேமாதிரி வினோத்தோட ஃபேமிலிலாம் வந்து கமருதீனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்து உன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கோ, கோபத்தை வெளிப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி கமருதீனோட அக்காவுமே வந்து கமருதீனுக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. சப்போஸ் கமருதீன் வந்து அந்த கோபத்தெல்லாம் கட்டுப்படுத்தி ஒழுங்கு அந்த கேம்லாம் விளையாடி இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருமே ஃபைனல் ஸ்டேஜுக்கு வர வந்திருப்பார். ஆனால் இப்படி வந்து பார்வதி கூட சேர்ந்து அந்த டபுள் கேம் விளையாடினதுல தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பியிருக்காங்க. வினோத்துமே கமருதீனுக்கு வந்து நிறைய தடவை வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. உன்னை வந்து கேமுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால் நீ பார்த்து கேம் விளையாடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எல்லாமே வந்து கமருதீன் கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா பார்வதியை கூட சேர்ந்துட்டு வந்து கேம் விளையாடிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையிலும் பார்த்தோம்னா விக்ரமுக்கு கமருதீனுக்கு அப்போ சண்டை நடந்துச்சு. அதில் வந்து வினோத் வந்து கமருதீன் கிட்ட வந்து பயங்கரமாக கோவப்பட்டிருப்பாரு. அதில் வினோத்துமே உரிமையாக வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து உனக்கு போய் நான் கெட்டது நினைப்பேனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுமாதிரி வந்து நீ பார்வதி கூட சேர்ந்து நீயே அழிய போற அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல கமருதீனுமே பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகி அப்படியே அமைதியாயிருந்தாரு. இந்த இடத்துல வேற யாராவது வந்து அப்படி பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக ட்ரிக்கர் ஆகி கோபம்லாம் பட்டிருப்பாரு. ஆனால் அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா வினோத் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருமே அமைதியாயிட்டார். இப்படி தான் இவங்க 2 பேருக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல பாண்டிங் போயிட்டுருச்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது. இப்போ கமருதீன் பார்த்தீங்கன்னா கூடா நட்பால் வந்து ரெட் கார்டு வாங்கி வெளியே போயிட்டார்.